ஓசூர் அருகே திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டு டார்ச்சர் செய்து வந்த கணவனை மனைவி கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக மனைவி ஆடிய நாடகம் அம்பலமானது எப்படி? ஓசூர் தேர்பேட்டை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் 32 வயதான பார்த்திபன், இவரது மனைவி அம்சவள்ளி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பார்த்திபன் ஓசூர் உழவர் சந்தையில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். அம்சவள்ளி சென்ட்ரிங் போடும் கட்டட கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கட்டட வேலை செய்யும் இடத்தில் அம்சவள்ளிக்கும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கரண்தாஸ் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அவர்களுடைய நெருக்கம் அதிகரித்து அது காதலாக மாறியுள்ளது. இந்த திருமணத்தை மீறிய உறவு பார்த்திபனுக்கு தெரிய வர அவர் அதிர்ந்து போனார். இது தொடர்பாக மனைவி அம்சவள்ளியை அவர் கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர்களது பழக்கம் தொடரவே கணவன் மனைவிக்கு இடையே தினந்தோறும் வீட்டில் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த தகராறு காரணமாக பார்த்திபன் தினந்தோறும் மூச்சு முட்ட குடித்துவிட்டு வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். போதையில் வீட்டிற்கு வரும் அவர் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல சம்பவத்தன்று பார்த்திபன் கழுத்து வரை குடித்துவிட்டு வீட்டிற்கு தள்ளாடியபடி வந்துள்ளார். வந்ததும் வராததுமாக ஏய் எனக்கே துரோகம் பண்றியா என கூறியவாறு மனைவியை சரமாரியாக போட்டு அடித்து உதைத்துள்ளார். போதை தலைக்கேறிய நிலையில் அவரால் ஒரு கட்டத்திற்கு மேல் மனைவியை அடிக்க முடியவில்லை, சரிந்து விழுந்து விட்டார். தினமும் இதே டார்ச்சரா போயிச்சே என விரக்தி அடைந்த அம்சவள்ளி கணவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதா என ஆவேசத்துடன் எழுந்துள்ளார். தனது இளைய மகன் வீட்டில் இருந்தபோது மகனின் கண் முன்னாலேயே கணவன் பார்த்திபனை அடித்து உதைத்து காலால் கழுத்தை மிதித்துள்ளார். கடும் போதையில் இருந்ததால் பார்த்திபனால் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிறகு தான் அணிந்திருந்த புடவையால் அவரது கழுத்தை நெரித்து இறுக்கி இருக்கிறார். இதனால் மூச்சு விட முடியாமல் துடிதுடித்த பார்த்திபன் சிறிது நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து பார்த்திபன் வீட்டில் தூக்கு போட்டு உயிரிழந்து விட்டதாக அவரது அண்ணன் விநாயகமூர்த்தி என்பவருக்கு அம்சவள்ளி தகவல் கொடுத்துள்ளார். பதறிப்போன விநாயகமூர்த்தி உடனே அங்கு சென்று பார்த்திபனின் உடலை மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தூக்கு போட்டு இறந்திருந்தால் கழுத்தில் கயிறு இறுக்கிய காயங்கள் இருக்கும். ஆனால் பெரிதாக எவ்வித காயங்களும் கழுத்து பகுதியில் இல்லாததால் சந்தேகமடைந்த விநாயகமூர்த்தி ஓசூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணையை தொடங்கிய போலீசார் மனைவி அம்சவள்ளியை பிடித்து விசாரணை நடத்தினர். முதலில் ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயன்றவர் போலீசாரின் கிடுக்குப்படி கேள்விகளால் உண்மையை மறைக்க முடியாமல் கடைசியில் ஒப்புக்கொண்டார். கழுத்தால் செக் பண்ணாங்க. எனக்கு டவுட் வந்துடுச்சு, இது ஜுருக்கு போட்டுக்கிறது இல்லை, இது ஏதோ கொலை ஆகிக்குதுன்ட்டு இது பண்ணேன். எனக்கு டவுட் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணி 2 தாட்டி அவங்க விசாரிச்சு பண்ண பின்னாடி அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு. நானே தான் கழுத்துக்கு துணி போட்டு 2 தாட்டி இழுத்தேன். 2-3 வாட்டி ஃபஸ்ட்டு அடிச்சிருக்குது. கழுத்து வச்சு காலை வச்சு மெரிச்சிட்டு அப்புறமா துணியை போட்டு ஒரு தண்ணி ஊற்றி அடித்து எழுப்பிட்டு திருப்பி மயக்க தெளிஞ்சிட்டு பின்னாடி நல்லா கழுத்து போட்டு துணி எடுத்து காலை வச்சு நல்லா மெரிச்சிருக்கிறான். மெரிச்சதுமே பையன் உயிர் போயிட்டுக்குது. 2 ஆம்பளை பசங்க. அந்த பசங்களை இப்போ நாங்களும் கேட்டதுக்கு அம்மா தான் சாவடிச்சா, அம்மா தான் பண்ணது, அந்த பையன் பேர் தான் எங்களுக்கும் தெரியல. அவங்க சாவடிக்க சொன்னதுனால தான் சாவடிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சரியான தண்டனை கொடுக்கணும். எங்க வீட்டுக்குள்ள போன மாதிரி இது யாருக்கு இதுக்கு மேல வரக்கூடாது. அம்சவள்ளியை கைது செய்த போலீசார் இந்த குறை தொடர்பாக காதலன் கரண்தாஸிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவியின் திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்ட கணவனை உடவையால் கழுத்தை நெரித்து மனைவியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.